கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு கூட இடைபடுகிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம் என்பதே எங்கள் விசுவாசம் ஆண்டவரே, நம்பிக்கை ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதில் தருகிறீரப்பா. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார் என்று வாசிக்கிறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி. இந்த வசனம் எதற்காக அப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால், வெறும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மனுஷன் மாம்சத்தின்படி இந்த பூமியில் அதுதான் டிசைன். அதுதான் டிசைன். என்ன டிசைன்னா, அதாவது மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராக தான் உண்டாக்கியிருக்கிறார், ஜோடாக தான் உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நோவாவின் பேழைக்குள்ளே போக சொல்லும் போது கூட எந்த ஒரு மிருகத்தையும் தனியாவோ அப்படி ஆண்டவர் போக சொல்லலை. நோவாவுடைய குடும்பத்தில் கூட யாரும் தனிமையாக போகல. நோவாவும் அவன் குமாரரும், நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ கர்த்தருடைய திட்டத்தில், காட்ஸ் பிளானில் இந்த மனுஷன் தனிமையாக இருப்பது என்பது கிடையாது. அது டிஃபால்ட். ஆனால் ஒரு சில மொத்தம் எக்ஸம்ஷன் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வரம் பெற்றவர்களை தவிர அப்படி யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த ஏற்ற துணை, மனுஷனுக்கு ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி கர்த்தர் கண்டிப்பாக ஒரு துணையை உண்டாக்குகிறார். அது டிஃபால்ட் டிசைன். திருப்பியும் சொல்கிறேன், டிஃபால்ட் டிசைன். ஒரு சிலருக்கு மாத்திரம் அது எக்ஸம்ஷன். அவங்களுக்கு அதான் பரலோகமே அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, வரம் பெற்றவர்களை தவிர அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கல்யாணத்தை பற்றின ஒரு பிரசங்கத்தை பார்க்க போகிறோமா அப்படின்னா இல்லை, துணையை பற்றினதான பிரசங்கத்தை நாம் பார்க்க போகிறோம். தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று வேதம் சொல்லுது. எந்த ஒரு இப்போ தனிமையான ஒரு காரியத்தை தேவனே விரும்பலை. தேவன் இத்தனைக்கும் ஒருவர் தானே, தேவன் ஒருவராக இருந்தார். ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, தன்னை சுற்றிலும் தூதர்களை உண்டாக்கி வைத்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார். அதற்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பூமியை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்கும் போது கர்த்தர் துணையோடு கூட உண்டாக்குகிறார். அப்போ தனிமை என்பது கிடையாது. இப்போ நம்ம நித்தியத்துக்குள்ளே போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்திலே நாம் தனிமையாக இருக்க போகிறது இல்லை, நாம் தேவனோடு கூட தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த தனிமை, லோன்லினஸ் அப்படிங்கிறது காட்ஸ் பிளான் கிடையாது, கர்த்தருடைய திட்டத்தில் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனிக்காட்டு ராஜா, நானே காட்டு மரம் மாதிரி வளர்ந்தேன். பொய் சொல்கிறான் அவன். அப்படிலாம் வளர முடியாது. யோசித்து பாருங்கள். யாரும் தேவையில்லைன்னு அவர் யாரை சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்கள தேவையில்லைன்னு சும்மா சொல்லுவார். ஆனால் இருக்க முடியாது அவரால். திருப்பி வந்துடுவார் எங்கே இருந்தாலும். சும்மா 2-3 நாள் கோச்சிக்கு போவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. சகோதரிமார்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு போவாங்க, எனக்கு என்ன, நான் எங்கே படிப்பு, இப்போ இருக்கவங்களாம் சொல்கிறாங்க படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, நான் தனியாக வாழ என்னால் முடியும் அப்படிம்பாங்க. போய் தனியாக இருக்க முடியாது. அங்கேயும் யாராவது 2 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், யாராவது ஒருத்தர் வேணும். கர்த்தர் கண்டிப்பாக தனிமை என்பது நமக்கு கிடையாது. அப்படி ஒரு டிசைனே கிடையாது. நீங்கள் தனிமையாக இருக்க முடியவும் முடியாது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கணவன் வேணாம் மனைவி வேணான்ட்டு வேறு ரிலேஷன்ஷிப், அதாவது நான் தவறாக சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, யார் கூடயாவது தான் இருக்க முடியும். அல்லது சிலர் சொல்லுவாங்க, கணவன் வேணாம் எனக்கு பிள்ளை போதும்பாங்க. அப்பயும் யாரோ ஒரு துணை வேணும். கண்டிப்பாக ஒரு துணை இல்லாமல் அவங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏதோ ஒன்று, ஒரு ஃப்ரெண்டாவோ அல்லது பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கூட வேணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் மனைவியை ஏற்படுத்தி கொடுக்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இதே காரியம் ஸ்பிரிச்சுவலாக மாறுகிறது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இதே காரியம் என்னவா செய்யுது, ஸ்பிரிச்சுவலாக மாறுகிறது. தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பது மாம்சத்தின்படி சரியாக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து திருமணமாகாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் என்று ஒன்று வருகிறது. நாம் அதையும் பார்க்கிறோம். நாம் அந்த கல்யாண விருந்துக்கு போக போகிறோம், கல்யாணத்துக்கு போக போகிறோம். அதே நேரத்தில் இயேசுவுக்கு மணவாட்டி என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சத்தியங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கிறார், அவர்களுக்கு தான் புரியுன்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது இயேசுவுக்கு மணவாட்டி இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு இருக்குது. அதெல்லாம் லிட்ரலாக கல்யாணம் நடக்க போதா? ஆண்டவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறாருன்னா இல்லை. வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியாரைய மனைவியாகிய மணவாட்டி புதிய எருசலேம் என்கிற நகரம் இறங்கி வந்தது அப்படின்னு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அது அப்படியே ஸ்பிரிச்சுவலாக மாறுது. திருப்பியும் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கல்யாணமே கிடையாதா? இருக்குது. அதான் டிஃபால்ட். மனுஷனுக்கு கர்த்தர் நியமித்தது அது. நான் இப்போ அந்த தனிமையோ அந்த துணையை பற்றியோ பேசவில்லை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் நம்மளை தனிமையாக இருக்க விடுகிறதில்லை. வி ஆர் நாட் அலோன். தனிமை என்பதே கிடையாது. ஆண்டவர் ஒரு கம்பேனியனை உண்டாக்குகிறார், ஒரு துணை உண்டாக்குகிறார். நான் வெறும் திருமண பந்தத்தை மட்டும் பேசவில்லை. அது வேணும், அது கண்டிப்பாக வேணும். வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் அப்படி இருக்க முடியாது. ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட, கர்த்தர் வரம் பெற்று அப்படி அவங்க தனிமையாக இருந்து அன்னகராக இருந்து ஊழியம் பண்ணுறாங்கன்னா அது அவங்க. ஆனால் டிசைன் என்னென்னா, புதிய ஏற்பாடாக இருந்தால் கூட நீங்கள் திருமணம் பண்ணி தான் வாழ முடியும். ஏன்னா பவுல் தெளிவாக எழுதிட்டார், வேகுவதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுவது நலம். அதனால் நான் இப்போ அங்கே போகலை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் நாம் எந்த ஒரு காரியத்திலையும் தனிமையாக இருக்க அவர் செய்யவே இல்லை. அவரே என்ன சொல்கிறாருன்னா, பிதா என்னை தனியாக இருக்க விடுகிறதில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல. ஸ்பிரிச்சுவல் தாட், அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் நமக்கு ஆண்டவர் தனிமையாய் இல்லை, நம்மை தனிமையாய் விடுகிறது இல்லை. சில காரியங்களுக்கு சில துணைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த துணைகள் தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் தேவைப்படுகிறது. இந்த துணை தான் கடைசி வரைக்கும் நமக்கு தேவை. ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவர் ஒரு சில துணைகளை ஏற்படுத்துகிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தார்களும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். முதலாவதாக கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய துணை எப்படின்னா, 19வது வசனம் சொல்லுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2 பேரோ 3 பேரோ, அடுத்த வசனம் சொல்லுது 2 பேரோ 3 பேரோ அப்படின்னு இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் பூமியில் உண்டாக்கக்கூடியது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்தும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தேவை. ஜெப துணை அப்படின்னு ஒன்று தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தனிமையாக இருக்க முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் கூட சபைக்கு, ஏன் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார்? ஏன்? இந்த ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியம்தான் உங்களை பெரும்பாலும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்த பிறகு ஆண்டவர் இன்னொரு செய்தியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கொஞ்ச காலம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தனிமையில் வைப்பார். அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்க, வீட்டில் என்ன செஞ்சுருவாங்க, நீங்கள் சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு பிடிச்சி வச்சுருவாங்க, அடைச்சி வச்சுருவாங்க. சில நேரத்தில் ஒரு சிலர் உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்காக வெறுத்துருவாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த தனிமை வேறு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. எந்த துணை? சபை என்கிறதான ஒரு துணை தேவைப்படுகிறது. இந்த 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற காரியம் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். எதற்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் இந்த சபையை உடைக்கிற வேலை சபைக்கு தேவையில்லை, சபைக்கு போக வேணாம் அப்படிங்கிற காரியம் அதிகரித்து கொண்டே போகிறது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஊழியமும் சபையிலிருந்து தொடங்கும், சபைக்காக நடக்கும். சபை என்பது எந்த ஒரு டினாமினேஷனோ கட்டடமோ அல்ல. சபை என்பது தேவனுடைய சரீரம். அதை மேம்படுத்தவும், அதை உருவாக்கவோ, அதை மனவாளனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி இயேசு கையில் ஒப்படைப்பதற்காகத்தான் ஊழியங்களும் நடக்குது. அந்த ஊழியங்கள் எங்கே உருவாகும்னா சர்ச்சுக்குள்ளே தான் உருவாகும்.
சர்ச்சுக்குள்ளே உருவாகி சர்ச்சுக்காக நடக்கிறது தான். இப்போ ஆண்டவர் 5 வகையான ஊழியத்தை பற்றி சொல்கிறாரு, அப்போஸ்தலர்லேருந்து சுவிசேஷகர் வரைக்கும். எதுக்காக இந்த ஊழியம் பைபிள் சொல்லுது? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக. சபையிலிருந்து ஊழியம் உருவாகி சபைக்கு பக்தி விருத்திக்காக நடக்கும். ஸோ இந்த சபை என்பது தேவனுடைய மகா பெரிய திட்டம். இந்த சபைக்கு போக வேணாம், சபையில் இருக்க வேணாம், சபையை உடைக்கிறது அல்லது சபை என்பது தேவ திட்டம் இல்லை, நீங்கள் எங்கேயும் போய் கூட வேணாம், இப்படி ஒரு செய்தி அல்லது இப்படி ஒரு உங்களுக்கு காரியத்தை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. தேவன் சபையை உடைக்கிற வேலையை செய்ய மாட்டார். தேவன் சபை இல்லாமல் போகிற வேலையை செய்யவே மாட்டார். சர்ச் தேவனுடைய திட்டம், பிளான். வசனம் சொல்லுது, இது ரகசியமாமா. ஆண்டவர் ரகசியமாக வச்சிருந்தாராம் சபையின் பற்றிய திட்டத்தை. இன்னைக்கு அந்த 2 பேர் 3 பேர் கூடுகிற இடம், இப்போ நம்ம அது 20 பேர் 30 பேராக இருக்கிறோம், 200 பேர் 300 பேராக இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அப்படி வரும்போது தான், இங்கே நீங்கள் வரும்போது தான் ஆண்டவர் எதற்காக உங்களை கூட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 2 பேர் எங்கே கூடி என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ, வசனம் சொல்லுது, ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உண்டாகும். இந்த 2 பேருடைய பிரேயர், கூடி ஜபிக்கிற ஜபம், எதுக்காக 2 பேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு மனம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, ஒருமனப்பட்டு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டு, இந்த ஒன்னஸ், இந்த சபை ஒன்னஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும். அந்த ஒன்னஸ் ரொம்ப கூட்டம் அதிகமாக ஒன்னஸ் வராது. அந்த ஒன்னஸ் கெட்டு போயிட்டே இருக்கும். இப்போ 120 12 பேர் இயேசுக்கிட்ட இருந்தாங்க. இந்த 12 பேர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அனுப்புகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன வரல, ஒரு ஒன்னஸே வரல. ஆனால் பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடி வந்துடுச்சு அவங்களுக்கு. அந்த ஒன்னஸ் வந்த பிறகுதான் எழுப்புதல் எல்லாமே நடந்துச்சு. அந்த ஒன்னஸோடு இருக்கிற ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும். 12 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணார்னு மார்க்கு புஸ்தகம் சொல்லுது. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணி 12 பேரை கூட்டிகிட்டு வராரு. இந்த 12 பேருக்குள்ளேயே ஒன்னஸ் இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் ஒருத்த மாதிரி இருக்கிறான். அடுத்த தலைவர் யாருன்னு ஒருத்தன் அடிச்சுக்கிறான். இன்னொருத்தன் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். இன்னொருத்தன் சொல்கிறான் நான் ரைட்டில் உட்காறேன் லெஃப்டில் உட்காறேன்னு. இன்னொருத்தன் இயேசுவை வச்சே காசு சம்பாதிக்க பார்க்குறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கிறாங்க. ஆனால் இது அத்தனை பேரையும் 12 பேரையும் ஒரு மனதுக்குள் கொண்டு வரக்கூடியது என்பது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க நாங்கள் மவுண்ட் கர்மேல் சர்ச். ஒரே இந்த ஒரு வார்த்தையில் நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோன்னு ஆகிப்போச்சு, இந்த ஒன் வேர்டில். ஆனால் ஒரு சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மனமாய் உட்காந்துருக்கிறீங்களாங்கிறது தான் இப்போ கேள்வி. ஒன்னஸோட உட்காந்துருக்கிறீங்களா? இவர் தெளிவாக சொல்லிட்டார் வசனத்தில், ஒரு மனப்பட்டிருந்தால். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பரிசுத்தாவி வரும்போது கூட திருப்பி பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருக்கையில், அவர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் இருக்கையில், அவர்கள் ஒரு மனதோடு கூட சாலமோன் மண்டபத்தில் கூடி இருக்கையில், அந்த ஒரு மனம் என்பது தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், நான் சீரியஸாக சொல்லலை, ஆனால் அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. மோகன்சி அண்ணன் இந்த எழுப்புதலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நமக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இப்போ இங்கேயும் ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் 100% 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி வரணும்? இவ்வளோ பேர் கூடுறது எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த காலத்தில், கடைசி காலத்தில். ஆனால் வருகிற இடத்துலாவது கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதா? அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை கூட்டுறாரு. தனியாக ஜெபம் பண்ணோன்னா அவருக்கே ஜெப குறிப்பு கொடுத்து ஜபாரியில் அவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. ஏன் அதை கூட்டி 12 மணி நேரம் அங்கே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஜெபம் ஒரே நேரத்தில்? ஏன் இந்த விஷன் கொடுத்து வர வைக்கிறாரு? வெறும் கூடுகிறதுனால் மட்டும் அங்கே எழுப்புதல் வந்துடாது. அதுக்கு மெயின் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஒரு மனம். அதனால தான் இந்த 12 மணி நேரம் ஜெபத்தை ஒரே தீமாக மாற்றிடுவோன்னு சொன்னேன். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், ஒரு தீம் கொடுத்துருவோம். எல்லாரும் ஒரு தீமில் தான் பேசணும்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த ஒரு தீம் அதுவே ஒரு மனதுக்கு ஒரு வழியாக மாறிடும். எல்லாரும் ஒரு விஷயத்தை தியானிப்பாங்க, எல்லாரும் ஒரு விஷயத்தை பேசுவாங்க, எல்லாரும் ஒரே விஷயத்தை கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து அதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அது அப்படியே அவங்க மைண்டில் ஏறிச்சு. அந்த தேவனுடைய ராஜ்யம் 12 பேருக்குள்ளேயும் போச்சு. 12 பேர் அப்படியே 120 பேராக மாறினாங்க. 120 பேர் எழுப்புதலுக்கு காரணமாய் மாறினார்கள்.
இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கி வெறும் சபைக்கு வர்றதே எப்படி ஆயிடுச்சு? இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது உள்ள. ஒரு குரூப்பு எப்படி ஓடிட்டுருக்குது, நாம் கண்டிப்பாக சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்டின், அதனால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். ஒரு குரூப்பு ஒரு தேவையோடு வந்திருக்குது, பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு வேலை, அப்புறம் வியாபாரம் இதாகணும், சுகமாகணும், இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தாட்டோட தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க நல்ல வசனம் கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இதெல்லாம் தாண்டி ஒரு மனதோடு கூடு இதெல்லாம் இல்லை, என்னை ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறாரு, அவருடைய திட்டம் என்னவோ அதற்காக நான் சபைக்கு வருகிறேன். நம்மக்கிட்ட ஜப குறிப்பு, பர்சனல் ஜப குறிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சாகிற வரைக்கும், பிறந்ததுலேருந்து இருக்கோம், சாகிற வரைக்கும் இருக்கோம். நமக்காக மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது முடிவுக்கே வராது. ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? ஒரு மணி, நீங்கள் ஒரு மணி நேரம் வரீங்க, 2 மணி நேரம் வரீங்க, ஒரு இடத்துல கூடுகிறீங்க, இந்த 2 மணி நேரமும் ஒன்னஸோட கூட நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபமோ ஆராதனையோ துதியோ அத்தனையும் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டை கொண்டு வரும், ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். ஆனால் இந்த 2 பேர் 3 பேர் கூடுறாங்களே, கர்த்தர் தான் செய்கிறாரு, அவர் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஆனால் கூடி வந்து எழுப்புதல் வரல, கூடி வந்து நம்ம நடக்கிற காரியம் நம்ம நினைக்கிற காரியம் நடக்கலை. நாம் எத்தனை ஜெபம் பண்ணுறோம், ஆப்போசிட்டாக நடக்குது. எத்தனை எதிர்பார்க்குறோம், ஆப்போசிட்டாக நடக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருடைய சுபாவத்தை நான் சொல்கிறேன், பைபிளில் இருந்து நான் சொல்கிறேன். தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது, காட்ஸ் வில், அதுதான் நடக்கும். அதே நேரத்தில் தனக்கு பிரியமானவங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா தன் வில்லை கூட மாற்றிக்கிட்டு காட் என்ன செய்வார், அவன் கேட்டுட்டானேன்னு செய்வார். என் பிள்ளை கேட்டுட்டானே அப்படின்னு அவர் செய்வார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது இஸ்ரவேலில் 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது தேவனா எலியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியா தான் அந்த வார்த்தையை சொல்வார். இஸ்ரவேலிலே பனியும் மழையும் 3 வருஷத்துக்கு 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 1ஆம் வசனம், 3.5 வருஷம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அந்த வேர்டு அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். காட் சொல்லலை, தேவன் சொல்லலை, சொன்னது எலியா. ஏன்னா இது எலியா தான் சொன்னார், கர்த்தர் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தை குறித்து எலியாவை குறித்து சொல்லும் போது, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, அவன் 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு இருக்குது யாக்கோபில். அதோட அர்த்தம் என்ன அப்படிதானே இருக்குது, கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொன்னது எலியா, கர்த்தர் சொல்லி இருந்தால் இவன் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சொன்னது கர்த்தர், பிரச்சனை அவருது, இவன் ஏன் அதுக்கு ஜெபம் பண்ண போகிறான்? ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் செஞ்சுட்டு போங்கம்பா. ஆனால் இவன் சொல்லிட்டான். இப்போ இவன் என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சிருங்க. வசனம் சொல்லுது 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யவில்லை. கர்த்தரோட திட்டம் அது இவன் என்னன்னு தெரியாது, ஆனால் இவன் சொன்னால் அவர் செஞ்சிட்டார். வசனம் சொல்லும் யோசுவாவில், யோசுவா சொல்லிடுவான் சூரியன் அந்த பக்கம் நிக்கட்டுன்றுவான். அது போல மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் செய்யவில்லைன்னு இருக்கும். அங்கே அழகாக அந்த வார்த்தை இருக்கும், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. பொதுவாக கர்த்தர் சொல்கிறது தான் நம்ம கேட்போம். இங்கே வசனம் சொல்லுது, யோசுவா சொல்கிறத கர்த்தர் கேட்டாராம். என்ன ஒரு வேர்டு பாருங்க. அப்போ அவர் வில் வேற, நான் சொன்னால் அவர் கேட்பார், நான் சொன்னா. ஆனால் நான் சொல்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேங்கிறதா இங்கே முக்கியம். நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், சொல்கிறது எலியாவாக இருக்கணும், சொல்கிறது யோசுவாவாக இருக்கணும். அப்போ 2 பேர் 3 பேர் கூடி வந்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோமே, ஆண்டவர் கேட்கணுமா இல்லையா? ஒருத்தன் சொன்னாலே கேட்பாரு, நாம் எல்லாம் சேர்ந்து சொன்னால் கேட்கணுமே. ஆனால் நாம் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது வரமாட்டேங்குது, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியம் இல்லையா? நாம் தேவ சித்தத்தின்படி கேட்கல. இன்னொன்று, ஒருவேளை தேவ சித்தம் இல்லாவிட்டாலும் நாம் கேட்டோன்றதுக்காகவாவது ஆண்டவர் சொல்வார்.
தாவீது தேவாலயம் கட்டணும்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நான் எந்த கோத்திரத்திலாவது யாருக்கிட்டையாவது நான் தேவாலயம் கட்ட சொன்னேன்னா சொல்லிட்டு தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார், என் தாசனாகிய தாவீது கேட்டபடி செய்ய சொல்லும்பார். ஏன்? எனக்கு இஷ்டம் இல்லையா? கேட்டது தாவீது, அவன் மனசு கோணக்கூடாது, அவனுக்காக செய். அதுக்கு பின்னாடி பின்விளைவுகள் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் இத்தனை பேர் சேர்ந்து ஜெபம் பண்றோமே, நாம கேட்கறதுக்கான பதில் எங்க? இத்தனை பேர் சேர்ந்து வரோம், ஜெபத்துக்கு வர சொன்னா வரோம், ஆனா வருகிறதோட சரி அங்கே ஒரு மனம் இல்லை. அதனுடைய விளைவு அவர் 2 பேர் 3 பேர் கூடியும் இங்கே எந்த ஒரு விஷயமும் நடைபெறுகிறதாக இல்லை. அங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அந்த 20வது வசனத்தில் வசனம் சொல்லுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பல நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம், கர்த்தர் இருக்கிறாராங்கிறது தான் கேள்வி. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரா? என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ. அப்போ நம்ம நம்பிக்கை என்ன? இவ்வளோ பேர் இருக்கிறோம், கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆமாம் தானே? இருக்கிறாரா? ஆனால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொல்வார், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்குது. அப்படி தானே இருக்குது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில். ஆனால் அதே தேவன் தான் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். 3:20 இருக்கும், வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நடுவில் இருந்த தேவன் எங்க போயிட்டாரு? வாசப்படிக்கு போயிட்டாரு. 2 பேர் 3 பேர் இருக்கிற சபை தான், நடுவில் வாசம் பண்ண தேவன் தான், உலாவின தேவன் தான். ஆனா இன்னைக்கு நடுவில் இருக்கிறாரா? வாசப்படியில் நிற்கிறாரா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. நாம யோசிச்சு பாருங்க, 2 பேர் 3 பேர் நம்ம வீட்டிலேயே 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம். ஆனா கர்த்தர் இருக்கிறாரா? அதான கேள்வி. குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, என்ன அழகான குடும்ப ஜெபமா இருக்கும் தெரியுமா? அந்த அம்மா குடும்ப ஜெபத்தில் சோத்திரம் 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 சொல்லும் போதே கேஸ் ஆஃப் பண்ணதான்னு தெரியலையே, அடுப்பில் வச்சது ஆஃப் பண்ணதான்னு தெரியலையே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்போ அவரு கூட உட்காந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, சோத்திரம் சோத்திரம். ஃபோன் வரும், எடுப்பாரு, ஒரு ப்ரேயரில் இருக்கிறேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நீங்கள் தான் ப்ரேயரில் இருக்கிறீங்களே, ஏன் ஃபோன் எடுத்தீங்க? அதில் அவ்வளோ அவர் உண்மையாக இருக்கிறார் ஃபோன் பண்ணுறவருக்கு. நான் ஒரு ப்ரேயரில் இருக்கிறேன், குடும்ப ஜெபத்தில் இருக்கிறேன், முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா கூப்பிட்றவருக்கு இவர் உண்மையாக இருக்கிறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, கூப்பிட்றவனுக்கு உண்மையாக இருந்தியே, எனக்கு உண்மையாக இருந்தியா? நான்ல உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ பையன் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனும் உட்காந்து சோத்திரம் சோத்திரங்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ இன்னைக்கு அப்பா ஜெபம் பண்ணுவாரா அம்மா ஜெபம் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஏன்னா அப்பா ஜெபம் பண்ணாருன்னா இழுத்து முடிச்சு அரை மணி நேரம் இழுத்துருவார். அம்மா அப்படி இல்லை, ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், ரொம்ப ஷார்ட்டாக அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு அம்மா ஜெபம் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இப்படி ஒரு குடும்ப ஜெபம் போயிட்டு இருக்குது. 2 பேர் 3 பேர் நடுவில் ஏசு இருக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லையா? உங்கள் நடுவில் உலாவணும் இல்லையா? ஏன் இல்லை? என்ன நடக்குது இன்னைக்கு? ஆண்டவர் தனிமையாக இருப்பது நல்லதெல்லாம் தான் குடும்பத்தை கொடுக்குறாரு, சபையை கொடுக்குறாரு. நடுவில் தேவன் இருக்கிறாரா? தேவன் உலாவுகிறாரா? நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறாரா? இல்லை. அதான் உண்மை. பல இடங்களில் இல்லை, சில இடங்களில் இருக்கு. எல்லாரையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நம்ம சோதிச்சு பார்த்துக்கணும். ஆண்டவரே நாங்கள் தனிமையாக இருப்பது நல்ல. நான்லாம் நினைப்பேன், ஒரு அண்ணன் தம்பியோடையோ அக்கா தங்கச்சியோடையோ நான் பிறக்காதவன். நான் ஒரே பையன். எனக்கு ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் நான் சர்ச்சுக்கு போன பிறகு தான் 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் மாதத்துலேயே ப்ரேயர் குரூப் ஆரம்பித்தோம் எங்கள் வீட்டில். என் 2 ஃப்ரெண்ட்ஸு முதல் மாதத்தில் ஒரு 3 மாதம் இருக்கும், ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷம் அப்படி ஜெபம் பண்ணோம். அதுதான் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஒரு வகையில் துணையாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு குரூப் இருக்குதா? ப்ரேயர் குரூப் இருக்குதா? ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? நம்ம கூடி ஜெபம் பண்ணுறோமா? இல்லையே. சர்ச்சுக்கு வரமே, இங்கே ஒரு மனம் இருக்கா? இல்லை. வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், ஒரு மனம் இருக்கா? இல்லை. ஆனால் 2 பேர் 3 பேர் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், துணை கொடுத்துருக்கிறார். அவருடைய பர்பஸ் நிறைவேறவில்லை. அந்த பர்பஸ் நிறைவேறினால் மட்டுமே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த பர்பஸ் நிறைவேறினால் மட்டுமே ஆண்டவர் நம்மை கூட்டி இருப்பதற்கு ஆன நோக்கம் நிறைவேறும்.
அந்த 120 பேர் இருந்தால் புறப்பட்டு இருக்கும் இந்நேரம். இனிமேட்டு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எங்கிருந்து எழுப்புதல் வரணும்னு நான் வெயிட் பண்ண மாட்டேன். கொரியால வருதா அங்க வருதான்னு தெரியாது, என்னுடைய இடத்துல இருந்து வரணும், எங்கிட்ட இருந்து வரணும், என் சபையிலிருந்து வரணும். அதற்கு நான் தான் காரணமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் என்னை கூட்டி இருக்கிறாருங்கிற எண்ணம் வரணும். அப்படி வந்துருச்சு, அடுத்த எழுப்புதல அத்தனை பேரும் ஒரு அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எங்க எழுப்புதல் புறப்படுதோ அங்கே ஜனங்கள் வந்துருவாங்க. அதான் உண்மை. அங்க 120 பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அசூரா ஸ்ட்ரீட்ல வந்துச்சு 1906 அங்கே வந்துட்டான். இந்த இப்போ கூட ஒன்று வந்துச்சு அமெரிக்காவில். எல்லாரும் சொன்னாங்க, ஜனங்கள்லாம் அங்கே வந்தாங்க பார்த்தீங்களா? அது அதோட ஒரு சைன், சிம்டம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இங்கே எழுப்புதல் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், ஜனங்கள் தானாக இங்கே வந்து விடுவார்கள். அது விட்டில் பூச்சிக்கு நெருப்புக்கு விட்டில் பூச்சி வரா மாதிரி தானாக ஜனங்க வந்துடுவாங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் 2 பேர் 3 பேர் ஒரு குரூப் உண்டாக்குவதற்கு இதுதான் காரணம். ரெண்டாவது இன்னொன்று ஆண்டவர் உண்டாக்குறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ரெண்டாவது, இப்போ அனுப்பும் போது கர்த்தர் 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது அப்படின்னார்ல, இப்போ 2 பேராக அனுப்புகிறார். வாசிங்க, மார்க்கு 6:11 வாசிங்க. மார்க் 6:11. எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழ் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதம் குமார பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். திருப்பி ஆண்டவர் பாருங்க, அனுப்பும் போது 2 பேராக அனுப்புகிறார். ஏன் தனியாக அனுப்பலை? அவங்கள அனுப்பும் போது கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம எல்லாரையும் 2 பேர் 3 பேர் கூடி வர பண்ணது ஃபார் ப்ரேயர், ஃபார் ஒன்னஸ். இது உள்ளுக்குள்ளே நடக்கணும். ஒரு மிக முக்கியமான கர்த்தருடைய மெகா திட்டத்தினுடையதான நான் மேப் சொல்கிறேன். வெளியே எழுப்புதல் வரணும்னா முதல்ல உள்ள ஜனங்களுக்குள்ள இந்த ஒன்னஸ் வரணும். ரெண்டாவது, உள்ளே இருந்தால் மட்டும் போதாது, அடுத்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 2 பேராக அனுப்புகிறார். இது எதுக்கு தெரியுமா? கூடி ஜெபிக்கிறோம், வரோம், ஒரு மனம் கூட வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கிறோம். ஓ நல்ல ப்ரேயர், ஆவியில் நிறைஞ்சோம், அந்நிய பாஷை பேசணும், ஆண்டவர் இன்னைக்கு அற்புதமாக நடத்தினார், வர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு, சபையில் ஆராதனை அருமையாக இருக்குது, பாஸ்டர் சூப்பராக செய்தி கொடுக்குறாரு, எல்லாம் உண்மை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இது பத்தாது, உள்ளே வந்த நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு 2 பேராக வெளியே போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி பண்ணாமல் வெறும் கூடி வந்து செய்தி கேட்டுட்டு போகிற ஜனங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ப்ரேயர் அவசியம், நிச்சயமாக அவசியம், கூடி வரணும். இதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அப்படி கூடி வந்த அந்த சீஷர்களை கர்த்தர் தம்மோடு கூட வைத்து கொண்டிருக்கவில்லை, ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு? 2 பேராக அனுப்புகிறார். போங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும். கவனிங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு போறீங்க, வெளியே போறீங்க, கர்த்தர் உங்களை நடத்த போறார். உள்ளுக்குள்ள ரெடியானவனை கர்த்தர் வெளியே அனுப்புவார். அனுப்பும் போது அவனுக்கு இருக்கிற மேப் அல்லது அவனுக்கு கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நீ என்ன செய்யணும் அப்படின்னு அப்படியே 1/2 1/1 போட்டு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? தம்மோடு இருக்கணும். நீ எவ்வளவு ஊழியத்துக்கு வெளியே போய் எவ்வளவு பிஸி, எவ்வளவு பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணி செஞ்சாலும் ஃபஸ்ட்டு கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன? ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்குன்னா ஐயோ இன்றைக்கி பயங்கர பிஸி, நைட்டு 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு, காலையில் ஃபஸ்ட்டு 6 மணிக்கு ஆராதனை, நடுவில் ஜெபம் பண்ணவும் நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கும் நேரம் இல்லை. கர்த்தர் சொல்வார், நீ அப்படியே இரு தம்பி, உனக்கு எனக்கு டைமே இல்லை.
கர்த்தருக்கு டைம் கொடுக்காம பிஸியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் ஆண்டவர் சொல்கிறார், தம்மோடு இருக்கவும். இயேசுநாதரை பாருங்க, ஒரு இடத்துல பேதுருவின் மாமி வீட்டில் பேதுருவின் மாமிக்கு சுகமாக்குறார். வசனம் சொல்லுது, ராத்திரி முழுவதும் ஜனங்கள் வந்தார்கள், அவர் சுகமாக்கினார். அதிகாலையில் சீஷர்கள் அவரை தேடினார்கள். அவரோ ஒரு வனாந்தரத்தில், அதுவும் இருட்டோடேன்னு இருக்கும், இருட்டோடே அவர் என்ன செஞ்சாங்களாம், அவரை தேடினார்கள். அவர் வனாந்தரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் சரி, ஏர்லி மார்னிங் தேவ சமூகத்தில் நிற்கிறத கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்தவே இல்லை. ஏசாயா புஸ்தகம் 54வது வசனம் சொல்லுது, 50வது அதிகாரம் 4ஆம் வசனம், அதிகாலை தோறும் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்துருப்பாராம். அது இயேசுவை பற்றின ப்ராஃபஸி. இன்னைக்கு ஊழியம் நடக்குது, பிஸி, 24 மணி நேரம் கூட ப்ரேயர் வைக்கிறாங்க. ஜனங்களை கேட்டு பாருங்க, பிஸியாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ப்ரேயர் நடந்துச்சா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட இருக்கிறீங்களா? நீங்கள் வேதம் வாசிச்சிங்களா? இல்லை. ரெண்டாவது, தம்மோடு இருக்கவும். அடுத்து பிரசங்கம் பண்ணவும். ரெண்டாவது, வேர்ட் ஆஃப் காட், வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் எந்த ஊழியமும் நிற்காது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நிற்கிற ஊழியம் தான் நிற்கும். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிற்கும். பைபிள் வாசிக்கிறதே இன்னைக்கு இல்லை ஒரு குரூப், அதுவும் வாலிப பிள்ளைகள், 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் பைபிள் வாசிக்கிறதே பெரும்பான்மையான கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிஸி. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், பைபிளுக்கு ஒரு நேரம் ஒதுக்க டைம் இல்லை. ஸ்கூலுக்கு டைம் இருக்குது, காலேஜுக்கு டைம் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, தேவனுக்கு கொடுக்க டைம் கிடையாது. இங்கே அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, பிரசங்கம் பண்ணவும். மூணாவது, வசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு வியாதிகளை குணமாக்கவும். அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு 2 பேராக கர்த்தர் செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். ஆண்டவர் ரெடி. ஆனால் இந்த 2 பேர் ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களா இருக்கணும். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாருன்னா, எங்கிட்ட படிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நிறைய கேட்டு வாங்கிக்கணும். என்னையே எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது? இவர் சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக் கொடுப்பாரு. இல்லை இல்லை, நாங்கள் அப்படி குத்தி விடுறவங்க, நீங்கள் தான் பற்றி எறிகிறவங்க. அதுக்கு தான் சர்ச்சு. நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க தெரியுமா? டிபெண்டபிள் ஆயிட்டீங்க. எங்களை ஏதாவது ஒரு சந்தேகம், பாஸ்டர் இதுக்கு என்ன சந்தேகம்? எப்போ நீங்களே அந்த சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறீங்க. எல்லா தகப்பனுக்கும் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா? இப்போ பாஸ்டர் இருக்கிறார், தன்னை விட தன் மகன் பெருசாக வந்தால் தான் பாஸ்டருக்கு சந்தோஷம், இல்லையா? ஆவிக்குறி வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் நல்ல ஆவிக்குறி வாழ்க்கையில் பிரகாசிக்கிறதை பார்க்கும்போது உங்களை வளர்த்த ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். உங்களை யாராவது 4 பேர் அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் மினிஸ்ட்ரியில் நல்லா நடக்குதுன்னு அவர் பெருமையாக சொல்வார், நம்ம பையன்தான், நம்மக்கிட்டேருந்து போனவன் தான். இந்த சந்தோஷத்தை நீங்கள் தான் அவருக்கு தரணும். அவர் சொல்வார், அவர் 4 சேர் உடைச்சிருக்காரு, 3 பெஞ்சு உடைச்சிருக்காரு, அங்கேயே தான் இருப்பார், மாற்றியெல்லாம் உட்கார மாட்டார். நீங்கள் மெம்பர்ஷிப்பை, அதாவது நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சுக்கு வர்றதை விட்டுறாதீங்க. ஆனால் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். அடுத்த லெவலுக்கு எங்கே போயிருக்கீங்க? மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா? பாஸ்டர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியம் இருக்குது, போட்டுமா? நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, அதுக்கு நான் போட்டுமா? அவர் ஊழியம்னா கண்டிப்பாக ஒரு 20 பேர் 30 பேர் அவருக்குன்னு இருப்பாங்க, அவங்க தான் நிற்பாங்க. எல்லா ஊழியத்துக்கும் இவங்க தான் வருவாங்க. 12 மணி நேரம் ஜபம் அவங்க தான் வருவாங்க, 6 மணி நேரம் ஜபம் அவங்க தான் வருவாங்க, உபவாச ஜபம் அவங்க தான் வருவாங்க. என்னமோ அவங்கள நேர்ந்து விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. வந்தவொடனே பிரைஸ் தி லார்ட், போகும்போது பிரைஸ் தி லார்ட். இதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரியா? பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதுக்கா? அதுவும் பாஸ்டர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போகிறது. ஒரு தீர்மானம் எடுங்க. எதுக்கு உங்களை ஆண்டவருக்கு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? முடியும் போது உங்களை கொண்டு எதாகிலும் இந்த சபைக்கு ஊழியம் செஞ்சுருக்கணும். ஒரு 30 பேர் செய்கிற சபையே இவ்வளோ பெருசாக இருக்குமானால் 300 பேரை ஊழியம் பண்ணால் சபை எவ்வளவு பெருசாக இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒன்று, ஒரு ஹவுஸ் ப்ரேயர், ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், ஒரு காஸ்பெல் மீட்டிங், ஒரு வில்லேஜ் ப்ரேயர், ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, எவ்வளோ இருக்கு. எங்கள் ஏரியாவில் இருக்கிற நான் பிலீவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வைக்கிறோம். நீங்களோ யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்க,
அதில் வர 2 ஆத்துமாவை சர்ச்சை கூட்டுவாங்க. உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே கர்த்தர் ஆத்துமாக்களை சேர்த்து வைத்துக் கொள்வார். இன்னைக்கு இதுதான் சின்ன சின்ன ஊழியம், ஆனால் பெரிய எஃபெக்ட் உள்ள ஊழியம். அதுக்கு தான் ஆண்டவர் 2 பேரை அனுப்ப சொன்னார். போயிட்டு வாங்க, கிளம்புங்க, இன்னிலேருந்து தீர்மானம் விடுங்க. ஏதோ ஒரு ஊழியத்தை நான் சபையிலே செய்வேன், நான் இணைந்து செய்வேன், கேட்டு செய்வேன். ஆனால் ஏதாவது ஒன்று செய்யாமல் இருக்கவே மாட்டேன். சும்மானு இந்த சபையில் நான் உட்கார்ந்து இருக்கவே மாட்டேன். நீங்கள் 6 நாள் உங்களுக்கு வேலை செய்யுங்க, 1 நாள் ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்து சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். இங்க கடைசியா ஆண்டவர் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னாரு. சபைக்குள்ள 2 பேர் 3 பேர் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது ஒரு வேலை. 2வது 2 பேராக வெளியே போகிறது மினிஸ்ட்ரி, எல்லாரும் கூடி வர்றது பிரேயர். இப்போ இன்னொன்று சொல்கிறார் மோசேயை பார்த்து, மோசே மலைக்கு மேலே நீ மட்டும் வா, வேற யாருமே வரக்கூடாது. அப்படி எப்படி ஆண்டவரே, எல்லா இடத்துக்கும் 2 பேராக வர சொல்கிறீங்க, 2 பேரை அனுப்ப சொல்கிறீங்க, தனிமையாக இருப்பது நல்லதல்லங்கிறீங்க. ஆனால் இங்கே மட்டும் முக்கியமான இடம் மலை மேலே வர சொல்லும் போது மட்டும் தனியாக வாழ்றீங்களே, வேற யாரையும் கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்கிறீங்களே. அவரோட அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சர்ச்சுக்குள்ள 2 பேர் 3 பேர் கூடி ஒன்றா ஜெபம் பண்ணுறது அது ஒரு அவசியம். 2வது இந்த ப்ரேயருக்கு அப்புறம் ஊழியம் மினிஸ்ட்ரி, அதுக்கு 2 பேராக கண்டிப்பாக போக வேண்டியது அவசியம். அதையும் தாண்டி உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்னொரு இடம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நீங்களும் தேவனும் இருக்கிற இடம். அங்கேயும் நீங்கள் தனியாக இல்லை. மோசே தேவனோடு கூட மேலே இருந்தார். இந்த 2 பேர் யார் தெரியுமா? தேவனும் மனுஷனும். இது பிரேயர் இல்லை, இது ஊழியம் இல்லை, இது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற பர்சனல் கான்டாக்ட். தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற இடம். தேவன் உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார், ரகசியங்களை பேச விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளும் கொடுப்பேன் என்றார். இது என்ன தெரியுமா? இதெல்லாத்தை விட என்டையர்லி டிஃபரண்ட், நியூ திங். புதுசா ஒன்று உருவாக்குறாரு, வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? மோசே, நீ 2 பேரா கூட போனால் செட் ஆகாது, எல்லாரோடையும் உட்காந்து பேசினா செட் ஆகாது. நீ தனியாக ஏறி வா, அங்கே நீயும் நானும் இருப்போம். அங்கேயும் நீ தனியாக இருக்க மாட்டேன், அங்கேயும் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. அங்கேயும் 2 பேராக இருப்போம், நம்ம 2 பேர் இருப்போம். அங்கே உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? கற்பனைகளையும் பிரமாணங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் உங்களை தனியாக மேலே கூப்பிடுவார், ஆனால் அவர் உங்கள் கூட இருப்பார். அங்கேயும் நீங்கள் 2 பேராகத்தான் இருப்பீர்கள். இந்த இடத்துக்கு தான் நம்ம ஏறி போகணும். இந்த இடத்துக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொஞ்சம் பேரை வர சொன்னாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க. அதே அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 11. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவ்வளவுதான். இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இங்க பாருங்க, 1வது வசனம் வாசிங்க. 24:1. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியாவும் இஸ்ரவேலின் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒன்னாதான் வந்தாங்க. மலையில ஏறதுக்கு கொஞ்சம் சின்ன சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்படி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரிச்சு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டார். மோசே, நீயும் ஆரோனும் அபியாவும் சொல்றாரு, அபியும் இஸ்ரவேலின் 70 பேரும் வாங்கப்பா, எல்லாம் கிட்ட வாங்க. வந்தாச்சு. அப்புறம் ஆண்டவரை பார்த்தா கொஞ்சம் பேர் வந்தவன் புசித்து குடித்து ஆண்டவரை பார்த்துட்டாரு. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பார்த்தாச்சு. அப்புறம் வேற என்ன, சாப்பிடுவோம், குடிப்போம், படுத்துருவோம், வேலை முடிஞ்சுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை வச்சு வேலை பார்க்க முடியாது போலையே,
ஒரு நாம் என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா? ஒரு இடம் வரைக்கும் நல்லா வருவோம், மேலே அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம், அவங்க பண்ணுற மாதிரி பண்ணலாம், இவங்க பண்ணுற மாதிரி பண்ணலாம், இது மாதிரி பண்ணால் சர்ச்சு வளர்ந்துரும், இந்த மாதிரி பண்ணால் ஊழியம் வளர்ந்துரும், இந்த மாதிரி பண்ணால் ஆஃபரிங் நிறையா கிடைக்கும், இப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இவன் நார்மலாக புசிச்சு குடிக்கிற கூட்டம்தான், கொஞ்சம் மேலே வந்துட்டான். நம்மளும் என்ன நினச்சோம், சரி வான்னு சொன்னோம். பார்த்தா ஆண்டவர் அவனை நோக்கி கையை நீட்டவில்லை. இவன் உருப்பட மாட்டான், ஒரு லிமிட் வரைக்கும் தான் இவனால் முடியும். ஆனால் மோசையை பார்த்து சொன்னார், மோசே நீ மேலே வா. ஏன் ஆண்டவரே, நான் ஏன் மேலே வரணும்? இவன் புசித்து குடித்தார்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் மோசே மலையின் மேலே புசியாமலும் குடியாமலும் 40 நாள் காத்திருந்தான். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா, மோசேக்கு தனி ஃபார்முலா. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, நல்லது. ஒரு நாள் வரும் உங்களை தனியாக வேறொரு இடத்துக்கு கர்த்தர் உன்னதத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அதை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அந்த மாதிரி என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். நான் 2 பேராய் போனது ஒரு காலம், 2 பேர் 3 பேரோட சேர்ந்து ஜெபிச்சது ஒரு காலம், நான் 70 பேரோடு கூட போனது ஒரு காலம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் வா மோசே, நீ மட்டும் மேலே வா. அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவர்களுடையதான திட்டம் வேறு, நீ வேற. யூ ஆர் யூனிக். உன்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேச விரும்புகிறார். உன்னை கொண்டு பிரமாணங்களை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். யோசித்து பாருங்க, 12 பேரா 2 பேரா அனுப்புனார். யோவானும் அதில் ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டாரு. ஒரு நாள் வந்துச்சு, வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில், நான் பத்மு தீவிலே தனித்திருந்தேன். வசனம் என்ன சொல்லுது? பத்மு தீவிலே தனித்திருந்தேன். தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் நான் எப்படி இருந்தேன்? பத்மு தீவிலே தனித்திருந்தேன். யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை ஏன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க? எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கிற ஆண்டவரே. தேவ வசனத்தின் நிமித்தமும் இங்கே இருக்கு பாருங்க, நல்லா போடுறாங்க வசனம் எடுத்து, அழகா சூப்பர், நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு யோவானை பார்த்து 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், கர்த்தருடைய நாள் ஒரு நாள் வந்தது, வானம் திறந்திருக்கிறதை கண்டேன், இங்கே ஏறி வா என்கிறதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். நான் தனியாக தானே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நம்ம இந்த 2 பேரோடு இருக்கிறோன்னு பேசுகிறோம்ல, பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கும், இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை கேட்டேன். அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஒருத்தர் இருக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம் பரலோகத்தில். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ 2 பேராக இருக்கும்போது காஸ்பல், 2 பேராக இருக்கும்போது அற்புதம், 2 பேராக இருக்கும்போது அதிசயம், 2 பேராக இருக்கும்போது டெலிவரன்ஸ், ஹீலிங். ஆனால் தனித்து தேவனோடு இருக்கும்போது தான் ரெவலேஷன், வெளிப்பாடு, ரகசியம். அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? அப்படி வாங்குற இடத்துல இருக்கிறோமா? ஒரு லிமிட் வரைக்கும் வரோம். இங்கே யாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பாதவங்க இல்லை. ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, ஏதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் ரொட்டீன் லைஃப். ஐயோ ரொம்ப பிஸிங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியம் வேலை கர்த்தர் பிஸியாக கொடுப்பாரு, கொடுக்கும்போது பிஸியாக செய்யணும். திடீர்னு கர்த்தர் சொல்லுவார், என் கூட 40 நாள் வாம்பார். இப்போ நாம் என்ன செய்வோம் தெரியுமா? மினிஸ்ட்ரியில் எப்படி இருப்போம்? பிஸியாக இருப்போம். ஆண்டவரோட போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கும் நமக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம் அங்கே இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த பேதுருவின் மாமி வீட்டத்துக்கு அவர் போவார். போய் அங்கே சுகம் நடக்கும். சுகம் நடந்த உடனே அங்கே ஒரு காரியம் சொல்ல பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் இங்கே பாருங்கள், 34வது வசனம் பாருங்க. 33லேருந்து வாசிங்களேன் யாராவது. எல்லாரும்
வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடியிருந்தார்கள். பலவிதமான வியாதியினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்போ மினிஸ்ட்ரி சக்சஸ், பக்காவா சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 37, அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, காலையிலே ஜனங்க வந்துட்டாங்க. வசனம் சொல்லுது, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு ஜெபம் பண்ண போயிட்டாரு. சீமோனும் அவரை இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லோரும், ஜனங்க காலையிலே வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? பேதுரு மாமி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கூட்டம் வந்துருச்சு. இப்போ இயேசுவை போய் கூப்பிட்றாங்க, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதோ வந்துட்டேன். எவ்வளோ பேர்? காலையில் நான் ஒரு 50-100 பேர் வந்துட்டாங்க. ஓ, வந்தவங்களுக்கெல்லாம் காஃபி கிஃபி கொடுத்தீங்களா? பாஸ்டர் வருவார்னு சொல்லியிருக்கிறீங்களா? கார்டு எழுதி வாங்கியாச்சா பேரெல்லாம்? அடுத்த மீட்டிங் போகும்போது எல்லாருக்கும் என்ன செஞ்சுருங்க? அமுச்சிருங்க. கலிலேயாவில் பேசுகிறாரு, அடுத்து சமாரியாவில் பேசுகிறாரு, அடுத்து யூதேயாவில் பேசுகிறாரு. அப்படியே ஐயா தீரு பட்டணத்துக்கு போயிட்டு அடுத்த வாரம் தான் வராருன்னு சொல்லிருந்துருவோம். இல்லை, ஏசுநாதர் என்ன பண்ணார் பாருங்க, அடுத்த வசனம். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், அவ்விடத்திற்கு போவோம் வாருங்கள், அதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அப்படின்னா என்ன சொல்லிட்டார் தெரியுமா? காலையில இவர் பிதா கிட்ட போயிருக்கிறார். முந்தின நாள் மினிஸ்ட்ரி செம்ம சக்சஸ். கூட்டம் காலையிலே வந்துருச்சு வீட்டு வாசலுக்கு. இப்போ இவர் காலையில் ஜெபம் பண்ண போயிட்டார் பிதா கிட்ட. அவர் சொல்றாரு, நீ கிளம்பி கலிலேயாவுக்கு போங்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்கள் அவர் பிரசங்கம் பண்ணி. இப்போ இவர் கலிலேயாவுக்கு போகணும், பரலோகம் சொல்லிருச்சு. இவர் காலையில் ரெடி ஆயிட்டார். வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, மக்கள் வந்துட்டாங்க, பயங்கர சக்சஸ், மீட்டிங் ரெடி. அவர் சொல்றாரு, வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? மக்கள் வந்திருக்கிறாங்க. ஓ, வாயா போகலாம். இன்னைக்கு இருந்தால் நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? எவ்வளோ பெரிய மீட்டிங் சக்ஸஸ்ஸு, இது இவர் சரியா, இவர் என்ன ஆள் இவர், இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டியிருக்கலாம் அங்கே. உண்மை தானே? அதான கரெக்டு. இன்னைக்கு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜனங்க வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு இவர் புறப்பட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இவர்களோடு கூட இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கு. என் பிதாவு எனக்கு ஒன்று சொல்லுவார், அதை செய்வது மட்டும்தான் என் வேலை. இது எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் தனித்து மேலே இருக்கும் போது தான் வரும். அங்கே போயிடணும். திடீர்னு ஆண்டவர் சொல்வார், எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே வாம்பார். போனோம், உட்காரணும். மலைக்கு மேலே வான்னு சொல்லும் போது மலைக்கு மேலே போயிடணும். கீழே உட்காரக்கூடாது. கீழே இவங்களோட சேர்ந்து புசித்து குடித்து நம்ம இருந்தோம்னா நம்ம இடத்துக்கு வேற ஒருத்த வந்துடுவான். ஆண்டவர் தனித்திருக்கா விடாத தேவன். மனுஷன் கூட இருப்பதுக்கு ஒரு காலம் உண்டு, தேவனோடு இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அவரோடு கூட இணைந்து, அவரோடு கூட பேசி, அவரோடு கூட சஞ்சரித்து, அது ஒரு காலம். நாம் சபைக்குள்ளே கூடியிருப்பது ஜெபம், வெளியே கூடியிருப்பது ஊழியம், அவரோடு கூட கூடியிருப்பது வெளிப்பாடு, ரகசியம், மகிமை. தேவன் ஒரு நாளும் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை. அல்லேலூயா. இந்த வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். விசுவாசிகளோடு இருந்தோம், கொஞ்ச நாள் ஊழியக்காரனோட ஆண்டவர் ஐக்கியம் வைப்பார், அதற்கு பிறகு தேவனோடு கூட ஐக்கியம் வைப்பார். சபையில் இருக்கும்போது விசுவாசியோட ஐக்கியம், வெளியே ஊழியத்துக்கு போகும்போது ஊழியக்காரோட ஐக்கியம், இதை தாண்டி பர்வதத்துக்கு போகும்போது தேவனோடு உள்ளதான ஐக்கியம். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.